Hi friends, welcome to Kalki's kitchen. நம்ம இன்னைக்கு சொரக்காய் நிலக்கடலை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து சொரக்காய் ஒன்று இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வெச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், இது வந்து வறுத்த வேர்க்கடலை பொடி. இப்படி நைஸாக அரைக்காமல் கொரகொரன்னு நடிச்சு வெச்சுக்கோங்க. பச்சை நிலக்கடலையாக இருந்துச்சுன்னா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா அப்படியே பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் வந்து தேங்காய் துருவல் தேவையான அளவு, எண்ணெய், இது வந்து கருவேப்பிலை, மிளகாய், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1 டம்ளர், கடுகு, இது குக்கிங் ஆயில். இது என்னென்னா மல்லி, அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 4 மிளகாய். இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த 4ஐயும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் சட்டி சூடு பண்ணி எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து சாம்பார் பொடி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ சொரக்காய் நிலக்கடலை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து சொரக்காய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். சொரக்காய் நல்லா வேகட்டும். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு சொரக்காய். இப்போது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் வந்து சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சொரக்காய் வேர்க்கடலை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.